ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால். தமிழ் வாக்கியத்துக்கு பொருத்தமான சரியான ஆங்கில வாக்கியத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க. கட்டணம் எவ்வளவு? இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்கள். வாட் இஸ் திஸ் அல்லது ஹவு மச் இஸ் த ஃபேர்? ஆன்சர் ஹவு மச் இஸ் த ஃபேர். இதுதான் சரியான பதில். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாட் டு யூ திங்க் வருமா? இல்லைனா வேர் ஆர் யூ கோயிங்ன்றது வருமா? ஆன்சர் வாட் டு யூ திங்க். மிக வேகமாக பேசாதே. இதுக்கு எந்த வாக்கியம் வரும்? வாக் ஸ்லோலி வருமா? டோன்ட் ஸ்பீக் டூ ஃபாஸ்ட்ன்றது வருமா? ஆன்சர் டோன்ட் ஸ்பீக் டூ ஃபாஸ்ட். முடி மீண்டும் வளரும். இதுக்கு எந்த வாக்கியம் வரும் சொல்லுங்க. ஹேர் க்ரோஸ் பேக் அல்லது காலர் அகெயின். ஆன்சர் ஹேர் க்ரோஸ் பேக். அழகிய ஏரி ஒன்று இருக்கு. அழகிய ஏரி ஒன்று உள்ளது. இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. தேர் இஸ் எ பிக் பாண்ட் அல்லது தேர் இஸ் எ பியூட்டிஃபுல் லேக். ஆன்சர் என்னது? தேர் இஸ் எ பியூட்டிஃபுல் லேக். எனக்கு நேரம் இல்லை. இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. ஐ ஹாவ் நோ டைம் அல்லது டைம் இஸ் ப்ரீஷியஸ். இதுக்கான பதில் ஐ ஹாவ் நோ டைம். உங்கள் இலக்குகளை அடையாளம் காணுங்க. இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. ஐடென்டிஃபை யுவர் கோல்ஸ். ஹி ஒன் த கேம். இதுக்கான ஆன்சர் ஐடென்டிஃபை யுவர் கோல்ஸ். நேற்று இரவு நான் பார்த்தேன். நேற்று இரவு நான் அதை பார்த்தேன். இதுக்கான வாக்கியம் எது வரும்னு சொல்லுங்க. ஐ woke up at 6 AM வருமா? இல்லைனா ஐ watched it last night. ஆன்சர் என்னது? ஐ watched it last night. தன் மகனை அவள் அழைத்து வந்தாள். இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. she brought her son வருமா? bring அல்லது bring itன்றது வருமா? இதுக்கான ஆன்சர் she brought her son. வாயை திறக்க முடியுமா? இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. say it loudly வருமா? அல்லது can you open your mouth? ஆன்சர் என்னது? can you open your mouth தான் அதுக்கான ஆன்சர். அவளால் எதையும் சாப்பிட முடியவில்லை. இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. she couldn't eat anything வருமா? அல்லது I ate itன்றது வருமா? ஆன்சர் she couldn't eat anything. முகவரி பெட்டி மேலே இருக்கு. பெட்டி மேலே எழுதியிருக்கு. இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. send it by courier வருமா? அல்லது the address is on the box. இப்போ எதுக்கு சரியான பதில்? the address is on the box தான் சரியான பதில். எனக்கு கொஞ்சம் தக்காளி வேணும். இதுக்கு I need some tomatoesன்றது வருமா? don't stand below a treeன்றது வருமா? ஆன்சர் இஸ் I need some tomatoes. I need some tomatoes. உங்களுக்கு ஒரு பை தேவையா? இதுக்கு வேணுமா? இதுக்கு உங்களுக்கு என்ன வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. யூ கேன் சக்சீட்ன்றது வருமா? அல்லது do you need a bagன்றது வருமா? ஆன்சர் இஸ் do you need a bag. நீங்கள் ஒரு மாணவரா? இதுக்கு உங்களுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. ஆர் யூ a ஸ்டூடெண்ட்ன்றது வருமா? ஆர் யூ a டீச்சர்? ஆன்சர் ஆர் யூ a ஸ்டூடெண்ட். இது உங்கள் அறை. இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. திஸ் இஸ் யுவர் ரூம் அல்லது திஸ் இஸ் ஹர் ரூம். ஆன்சர் இஸ் திஸ் இஸ் யுவர் ரூம் தான் சரியான பதில். நான் உங்களுக்கு காட்டுவேன். இதுக்கு உங்களுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. ஐ வில் ஷோ யூ வருமா? அல்லது
she will show you. Answer, I will show you. நீங்கள் பசியுடன் இருக்க வேண்டும். இதுக்கான வாக்கியங்களை பார்த்துருவோம். she is angry on me அல்லது you must be hungry. இதுக்கான ஆன்சர் you must be hungry. இது நமது ஆரோக்கியத்திற்கு நல்லது. இதுக்கான வாக்கியம் என்ன வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. she is healthy அல்லது it is good for our health. Answer is it is good for our health. சில நேரங்களில் அவள் சோம்பேறியாக இருக்கிறாள். இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. sometimes she is lazy அல்லது she is active. Answer is sometimes she is lazy. அவள் என் வகுப்பு தோழி. எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. she is my classmate அல்லது she is my best friend. Answer, she is my classmate. அதை நானே கற்றுக்கொண்டேன். எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. she saw them அல்லது I learnt it by myself. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா I learnt it by myself. நான் நேற்று அதை வாங்கினேன். இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. I bought it yesterday அல்லது we played together. Answer, I bought it yesterday. எல்லோரும் பார்த்தார்கள். இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. he is famous அல்லது everybody saw it. Answer, everybody saw it. யாரோ வந்தார்கள். இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. somebody came அல்லது she came here. Answer, somebody came. அவர் நன்றாக நீந்துவார். இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. this is my bag அல்லது he swims well. Answer is he swims well. உங்களுக்கு எப்படி தெரியும்? எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. how do you know அல்லது was he there. Answer, how do you know. அவள் அழகாக பாடுகிறாள். இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. she likes pizza அல்லது she sings beautifully. Answer, she sings beautifully. ஒன்றாக மதிய உணவு உண்டனர். இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. they ate lunch together அல்லது the car is blue. Answer, they ate lunch together. புத்தகம் சுவாரஸ்யமானது. இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. the sun shines brightly அல்லது the book is interesting. Answer, the book is interesting. நாங்கள் வீட்டை சுத்தம் செய்தோம். இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. we cleaned the house அல்லது we baked cookies. Answer, we cleaned the house. அவள் என்னை பார்த்து சிரித்தாள். இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. she smiled at me அல்லது he ate an apple. Answer, she smiled at me. அவர்கள் தாமதமாக வந்தனர். இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. they arrived late அல்லது I need a cup of coffee. Answer is they arrived late. வாரந்தோறும் அவர்களை பார்க்கிறோம். இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. we see them every week அல்லது wash the car. Answer, we see them every week.
அவள் வெறும் காலுடன் நடக்க விரும்புகிறாள். இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. She likes to walk barefoot அல்லது close the window. Answer she likes to walk barefoot. என்னிடம் சில அழுக்கு ஆடைகள் உள்ளன. இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. I have some dirty clothes அல்லது this is a good book. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா I have some dirty clothes. உங்களுக்கு என்ன தகவல் தேவை? இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. What information do you need அல்லது where are you now? ஆன்சர் What information do you need? எங்கு தொடங்குவது என்று தெரியவில்லை. எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. I know him அல்லது I don't know where to start. Answer I don't know where to start. எங்கள் அறையில் இருந்து பார்க்கும் காட்சி அருமையாக இருந்தது. இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. I am traveling to Chennai next week அல்லது The view from our room was fantastic. ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா The view from our room was fantastic. இதை உங்களை தேர்வு செய்ய வைத்தது எது? எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. What made you choose this one அல்லது This price is reasonable. Answer What made you choose this one? உங்களுடைய உணவு 10 நிமிடத்தில் தயாராகும். எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. Your meal will be ready in 10 minutes அல்லது You can come with me. Answer Your meal will be ready in 10 minutes. அவர்களை இங்கு வர சொல்லுங்கள். எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. Are you free now அல்லது Ask them to come here. Answer Ask them to come here. நான் உங்களுக்கு இருப்பிடத்தை பின்னர் செய்தி அனுப்புகிறேன். எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. I will text you the location later அல்லது I want to ask you. Answer I will text you the location later. நாம் ஒருவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொள்ளலாம். இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. I will have to stay at home அல்லது we can learn from each other. Answer we can learn from each other. நான் அதை உறுதிப்படுத்தினேன். எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. I confirmed it அல்லது What are you doing here? Answer I confirmed it. உங்களுடைய கனவு வேலை என்ன? இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. I want to become a nutritionist அல்லது What is your dream job? Answer What is your dream job? தினமும் காலையில் டென்னிஸ் விளையாடுவோம். இதுக்கு எந்த வாக்கியம் வரும்னு சொல்லுங்க. We play tennis every morning அல்லது He goes to gym every day. Answer We play tennis every morning. மீண்டும் உங்களை வேறு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.